ஹார்முஸ் ஜலசந்தியை டோல்கேட்டாக மாற்றிய ஈரான். முதல் வருமானம் வங்கியில் வைப்பு. ஐரோப்பாவின் கழுத்து. ஈரான் பதவியிலிருந்து நீக்கப்படும் ட்ரம்ப். சொந்த கட்சியே 60 நாள் கெடு விதித்த அவலம். என்ன நடக்கிறது அமெரிக்க அரசு? இந்தியாவை அவமானப்படுத்திய டொனால்டு ட்ரம்ப் வாய் மூடி மௌனம் காக்கும் 56 இன்ச். எங்கே போனது பாஜகவின் தேசப்பற்று முழக்கம்? பெருங்கடலை முற்றுகையிட்ட அமெரிக்கா. நடுக்கடலில் குவியும் போர் விமானங்கள். உலகை அதிர வைக்கும் ட்ரம்ப் அறிவிப்பு. அமெரிக்கா ஒரு புறம் ஈரானின் எண்ணெய் கப்பல்களை தடுத்து நிறுத்தி பொருளாதாரத்தை முடக்கும் நிலையில் ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை தனது சொந்த சுங்கச்சாவடியாக மாற்றி அதில் பயணிக்கும் கப்பல்களிடம் இருந்து வசூலித்த முதல் சுங்கவரி வருமானத்தை மத்திய வங்கியில் வரவு வைத்துள்ள மிகப்பெரிய அதிர்ச்சி தகவலை வெளியிட்டு உலகை அதிர வைத்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக பயணித்த கப்பல்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட முதல் சுங்கவரி வருமானம் ஈரானிய மத்திய வங்கி கணக்கில் வெற்றிகரமாக வரவு வைக்கப்பட்டுள்ளதாக ஈரானிய நாடாளுமன்ற துணை சபாநாயகர் ஹமீத் ரெஸா ஹாஜி பாபாயி என்பவர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். தங்கள் மீது யார் பொருளாதார தடைகளை விதிக்க முயற்சிக்கின்றார்களோ அவர்களை நாங்களும் முடக்குவோம் என அவர் அமெரிக்காவிற்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். உலகின் பெருமளவிலான எண்ணெய், எரிவாயு மற்றும் ஐரோப்பாவிற்கான அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் இப்போது முழுமையாக தங்களின் கட்டுப்பாட்டில் தான் உள்ளன என ஃபார்ஸ் செய்தி நிறுவனத்திடம் அவர் வெளிப்படையாக மார்த்தட்டியுள்ளார். உலக எண்ணெய் விநியோகத்தில் 20% செல்லும் இந்த பாதையை 7 வாரங்களாக முடக்கியுள்ள ஈரான் நட்பு நாடுகளின் கப்பல்களை மட்டுமே அனுமதிக்கின்றது. ஒவ்வொரு கப்பலும் கொண்டு செல்லும் சரக்கு மற்றும் ஆபத்தின் அளவை பொறுத்து இந்த கட்டணம் மாறுபடும் என்றும் இந்த பணம் ஒருங்கிணைந்த கருவூலத்தில் சேர்க்கப்படுவதாகவும் மூத்த எம்பி அலிரேசா சலிமி அதிரடியாக கூறியுள்ளார். அமெரிக்காவின் மாபெரும் கடல் முற்றுகையால் திவாலாகி கொண்டிருந்த ஈரான் இப்போது உலக நாடுகளின் கப்பல்களிடம் கப்பம் வசூலிக்க தொடங்கியுள்ளது. தங்கள் கடல் வழியில் வந்தால் காசு கொடு, இல்லை என்றால் கப்பல் சுடப்படும் என்ற ஈரானின் இந்த உச்சக்கட்ட துணிச்சலால் உலக பொருளாதாரம் மாபெரும் பேரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. போரை தொடங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நாடாளுமன்றத்தின் அனுமதியை பெறாத நிலையில் போரை நடத்த அவருக்கு வெறும் 60 நாட்கள் மட்டுமே கெடு உள்ளதாகவும் அந்த மாபெரும் கெடு மே 1ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ளதாகவும் வெளியாகி இருக்கும் தகவல் ட்ரம்பிற்கு உச்சக்கட்ட நெருக்கடியை உருவாக்கியுள்ளது. 1973ஆம் ஆண்டின் போர் அதிகார சட்டத்தின்படி நாடாளுமன்ற அனுமதியின்றி ஒரு அதிபர் 60 நாட்கள் மட்டுமே வெளிநாட்டில் ஒரு போரை நடத்த முடியும். கடந்த மார்ச் 2ஆம் தேதி ட்ரம்ப் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டதால் அந்த 60 நாள் கெடு மே 1ஆம் தேதியுடன் முடிவடைகின்றது. இதுவரை ட்ரம்பின் போருக்கு ஆதரவளித்து வந்த ஆளும் குடியரசுக் கட்சியின் சில முக்கிய தலைவர்களே நாடாளுமன்ற அனுமதியின்றி 60 நாட்களுக்கும் மேல் ஈரானில் ராணுவ நடவடிக்கையை தொடர்ந்தால் தாங்கள் ட்ரம்பிற்கு ஆதரவளிக்கப் போவதில்லை என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மே 1ஆம் தேதிக்கு பிறகு ட்ரம்பிற்கு 3 வழிகள் மட்டுமே உள்ளன. 1. போரை தொடர நாடாளுமன்றத்திடம் முறைப்படி அனுமதி கேட்பது. 2வதாக அமெரிக்க படைகளை பின்வாங்குவது. 3வதாக படைகளை பாதுகாப்பாக திரும்ப பெற மட்டும் கூடுதலாக ஒரு 30 நாட்கள் அவகாசம் கேட்பதாகும். இந்த சட்டம் அதிபரின் அதிகாரத்தை பறிப்பதால் இது அரசியலமைப்பிற்கு எதிரானது என ஏற்கனவே பல அதிபர்கள் வாதிட்டுள்ளனர். ஒபாமா லிபியாவிலும் ட்ரம்ப் ஏமனிலும் இதை கண்டுகொள்ளவில்லை. எனவே இந்த 60 நாள் கெடுவை ட்ரம்ப் அப்பட்டமாக மீறி போரை தொடரலாம். ஆனால் அது அமெரிக்க அரசியலில் புயலை கிளப்பும். ஈரானை விட இப்போது அமெரிக்க நாடாளுமன்றத்தின் கெடுதான் ட்ரம்பிற்கு மிகப்பெரிய நெருக்கடியாக மாறியுள்ளது. மே 1ஆம் தேதிக்குள் ஈரான் பணியவில்லை என்றால் நாடாளுமன்றத்தின் அனுமதியை கேட்டு ட்ரம்ப் தர்ம சங்கடத்திற்கு ஆளாவாரா அல்லது சட்டத்தை மீறி தனது சொந்த கட்சியின் எதிர்ப்பை சம்பாதிப்பாரா என்ற உச்சக்கட்ட அரசியல் பதற்றம் நிலவுகிறது. அவமானப்படுத்தும் வகையில் டொனால்டு ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை பகிர்ந்துள்ளார். அந்த பதிவு சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இதனால் இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவில் மீண்டும் பிரச்சனை வரும் நிலை உருவாகியுள்ளது. இந்தியாவை போன்ற நல்ல நட்பு நாடு எதுவும் இல்லை. பிரதமர் மோடி போல் நல்ல நண்பர் என புகழும் ட்ரம்ப் அதன் பிறகு நம் நாட்டை சீண்டும் வகையில் கருத்து தெரிவித்து வருவதை நாம் இதற்கு முன்பு பலமுறை பார்த்திருப்போம். அந்த வகையில் தற்போது டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் நம் நாட்டை அவமானப்படுத்தும் வகையில் செயல்பட்டுள்ளார். அதாவது பிற நாட்டில் கருவுற்ற பெண் ஒருவர் அவரது மகப்பேறு காலத்தில் 9வது மாதம் அமெரிக்காவில் நுழைவதாகவும் பிறகு இந்தியா அல்லது சீனா மற்றும் பூமியின் பிற நகர குழியில் இருந்து குடும்பத்துடன் அமெரிக்காவில் செட்டில் ஆகி விடுவதாகவும் ட்ரம்ப் ஒரு கருத்தை பகிர்ந்துள்ளார். டொனால்டு ட்ரம்பின் இந்த பதிவிற்கு பிறகு எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சி இதற்கு கடுமையான எதிர்வினையை ஆற்றியுள்ளது. காங்கிரஸ் தனது எக்ஸ் தளத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவை நரகம் என்று கூறியுள்ளார். இந்த கருத்து மிகவும் அவமதிப்பிற்குரியது மற்றும் இந்தியாவிற்கு எதிரானது. இது ஒவ்வொரு இந்தியரையும் புண்படுத்தி உள்ளது என்று பதிவிட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி இது குறித்து அமெரிக்க அதிபருடன் பேச வேண்டும் மற்றும் தனது கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. ஆனால் வாயை திறந்தாலே தேசப்பற்று முழக்கம் போடும் பாஜக தரப்பில் இதுவரை எந்த எதிர்ப்பு
எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. போர் உச்சக்கட்டத்தை எட்டி இருக்கும் நிலையில் அமெரிக்காவின் அதிநவீன USS ஜார்ஜ் H.W. என்ற விமானம் தாங்கி போர் கப்பல் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அதிரடியாக களம் இறங்கியுள்ள மாபெரும் அதிர்ச்சி தகவலை அமெரிக்க ராணுவம் வெளியிட்டு அதிர வைத்துள்ளது. போர் பதற்றம் நிறைந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்குள் போர் விமானங்களால் நிரம்பி வழியும் USS ஜார்ஜ் H.W. புஷ் என்ற விமானம் தாங்கி போர் கப்பல் வெற்றிகரமாக நுழைந்து விட்டதாக அமெரிக்க ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த புதிய கப்பலின் வருகையின் மூலம் தற்போது ஈரானை சுற்றியுள்ள கடல் பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்காவின் மாபெரும் விமானம் தாங்கி போர் கப்பல்களின் எண்ணிக்கை 3ஆக உயர்ந்துள்ளது. இது ஈரானுக்கு மாபெரும் அபாயத்தின் உச்சமாகும். அமெரிக்க மத்திய கட்டளையகத்தின் பொறுப்பு பகுதியான இந்திய பெருங்கடலில் ஏப்ரல் 23ஆம் தேதியான நேற்று இந்த கப்பல் மிதந்து கொண்டிருப்பதாக எக்ஸ் தளத்தில் அமெரிக்க ராணுவம் புகைப்பட ஆதாரத்துடன் வெளியிட்டுள்ளது. அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள புகைப்படத்தில் கப்பலின் மேல் தளம் முழுவதும் அதிநவீன போர் விமானங்கள் முழுமையாக நிரம்பி வழிகின்றன. இது ஈரான் மண்டியிடாவிட்டால் எந்த நேரத்திலும் மாபெரும் வான்வழி தாக்குதல் வெடிக்கும் என்பதற்கான அப்பட்டமான எச்சரிக்கையாகும். வளைகுடாவில் ஒரே நேரத்தில் 3 அமெரிக்க விமானம் தாங்கி போர் கப்பல்கள் அணிவகுத்து நிற்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒவ்வொரு கப்பலிலும் சுமார் 70க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் தயார் நிலையில் உள்ளன. பேச்சுவார்த்தைக்கு எனக்கு அவசரம் இல்லை என்று கூறிக்கொண்டே மறுபுறம் ஈரானை தாக்க ட்ரம்ப் ஆயத்தமாகி வருவது பரபரப்பை பற்ற வைத்துள்ளது.